இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்டுக்கான கிளாஸ் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் என்னென்ன கொஸ்டின் இருக்கு, இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போவோம். இப்போ பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் ஃபர்ஸ்ட் யூனிட் கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை. அதாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றல் என்பதன் பொருள் மற்றும் வரையறைகள். செகண்ட் கொஸ்டின் கற்றலின் முக்கிய உட்கூறுகள். தேர்ட் கொஸ்டின் கற்றலின் தன்மைகள். ஃபோர்த் கொஸ்டின் கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். ஃபிஃப்த் கொஸ்டின் கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள். சிக்ஸ்த் கொஸ்டின் கற்றல் கோட்பாடுகளின் விளைவாக உணரப்படுபவை. செவன்த் கொஸ்டின் குருட்டு மனப்பாடம் செய்தலும் பொருளறிந்து கற்றலும். எய்த் கொஸ்டின் துடிப்புடன் செயல்பட்டு கற்றல். நைன்த் கொஸ்டின் துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் கோட்பாடுகள். இந்த நைன்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, துடிப்புடன் செயல்பட்டு கற்றலுக்கான செயல்களின் தன்மை பண்புகள். 11th கொஸ்டின் பாருங்க, துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள். 12th கொஸ்டின் பாருங்க, துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை ஏற்படுவதற்கான உத்திகள். 13th கொஸ்டின் பாருங்க, சுய கற்றல் என்பதன் பொருள், வரையறை, முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். மொத்தம் 13 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் ஒவ்வொரு யூனிட் முடிச்சு அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கற்றல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை. கற்றல் அப்படின்னா என்ன சார், அதை ஃபர்ஸ்ட் பாத்துறோம். இப்ப நல்லா கவனிங்க, நம்மளுடைய அறிவு, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மூலம்தான் ஒரு மாணவரோ இல்ல ஒரு ஆளோ தன்னுடைய கற்றலை மேம்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? இப்ப கற்றல் அப்படின்றதுக்கு வரையறை பார்ப்போம். என்ன கொடுத்து பாருங்க, கற்றல் என்பது தன் வாழ்வில், நல்லா கவனிச்சுங்க, அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செய்திறன்கள் ஆகியவற்றை படித்தறிவதன் மூலமாகவோ, நல்லா கவனிச்சுங்க, இதுல வர வேண்டிய வார்த்தை வந்து அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செய்திறன்கள் ஆகியவற்றை படித்தறிவதன் மூலமாகவோ, சுய அனுபவங்கள், ஒரு ஆளுக்கு படிப்பு இல்லாம இருக்கும், ஆனா அனுபவங்கள் தான் மிகப்பெரிய படிப்பா இருக்கும். அதான் பாருங்க, சுய அனுபவங்கள் வாயிலாக அல்லது பிறரால் கற்பிக்கப்படுவதாலோ பெறுவதாகும். இதுதான் கற்றல். அப்ப கற்றல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை வரும், அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செய்திறன்கள் ஆகியவற்றை படித்ததன் மூலமாகவோ, அடுத்து சுய அனுபவங்கள் மூலமாகவோ, இல்லை வேற ஒருவர் கற்பிப்பதன் மூலமாகவோ கற்றல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் கொடுத்துக்க பாருங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்புறப்ப ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து நான் முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்ப கற்றல் என்பது பயிற்சி மற்றும் அனுபவங்கள் அடிப்படையில் ஒருவர் தனது நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதை குறிக்கின்றது. கற்றல் எதுக்காக? தவறு செய்யறவன் கற்றல் மூலமா நேர்வழிப்படணும், தன்னுடைய நடத்தையில மாற்றங்களை ஏற்படுத்துறது தான் கற்றல். அதுதான் முக்கியமான விஷயம். அதான் கொடுத்துக்க பாருங்க, கற்றல் என்பது பயிற்சி மற்றும் அனுபவங்கள் அடிப்படையில் ஒருவர் தன் நடத்தைகளில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதை குறிக்கும். பாருங்க, கற்றல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் என்று பொருள்படும். என்ன சார் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரினா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது புது அப்டேட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அதுக்கு என்னது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் என்னது கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு 2 டெஃபினேஷன் மட்டும் பாருங்க போதும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கற்றல் என்பது பயிற்சி அனுபவங்கள் அடிப்படையிலான ஒருவது நடத்தை மற்றும் மனப்பான்மையில் ஏற்படும் ஓரளவு நிலையான மாற்றம் தான் கற்றல் எனப்படும். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த அஞ்சலா சிங்கிள் என்ற உளவியல் அறிஞர்கள் என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கற்றல் என்பது வாழ்க்கையை செழிப்படைய செய்யும் திறன் ஒன்றை பெறுதலாகும். வாழ்க்கையை செழிப்படைய செய்கிற ஒரு திறனை பெறுவதுதான் கற்றல் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றது, இதனை புத்தகத்தை படித்தறிந்து அல்லது ஆசிரியர் கற்பித்தல் மூலம்தான்
பெற வேண்டும் என்பது இதை புத்தகத்தை படிச்சோ இல்ல ஆசிரியர் கத்துக் கொடுத்தா தான் கத்துக்கிறோம்னு கிடையாது. என்ன சொல்றாங்க, இதனை சுய அனுபவங்கள் மூலமாகவோ பிறரோடு விவாதித்து பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ பிறர் அறிவுறுத்தல் மூலமாகவோ பெற்றிட முடியும் என்று அஞ்சியா சிங்கிள் கற்றலை வரையறுக்கிறார். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்ச கற்றல் தான். இப்ப பாருங்க, கற்றலின் முக்கிய உட்கூறுகள். கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தகவல்களை பெற்று பயன்படுத்தப்படும் செயல்முறை. நல்லா கொஞ்சம் கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அவனுடைய தன்னுடைய செயல் மூலமா அறிவை எந்த வயசுல வேணாலும் உருவாக்கிக்கலாம். அது வாழ்நாள் மூலம் தொடர்ந்து இருக்கும். குறிப்பிட்ட வயசுக்குள்ள கத்துக்க முடியாது, இல்ல குறிப்பிட்ட வயசுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்மிடம் விருப்பம் இருக்கும் வரை கற்கும் ஆற்றல் தொடர்ந்து நம்மிடம் விருப்பம் இருக்கும் வரை கற்கும் ஆற்றல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல பாருங்க, கற்றலின் முக்கிய உட்கூறுகள். கற்றலுக்கு அளிக்கப்படும் வரையறையின் அடிப்படை, இப்ப மேல சொன்ன வரையறையின் அடிப்படையில ஒரு 3 முக்கிய உட்கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன உட்கூறுகள் சார்? 1, கற்றலின் விளைவாக நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது நடத்தை மாற்றத்தை விளைவிக்கக்கூடியவே கற்றல். ஆல்ரெடி சொன்னோம், கற்றல்ன்றது நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னோம். செகண்ட் பாருங்க, இத்தகைய நடத்தை மாற்றம் உயிரி முயன்று பெறும் பயிற்சி. ஒரு எதையுமே முயற்சி பண்ணி தான் நம்ம பெற முடியும். அனுபவங்கள் ஆகியவற்றின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. அடுத்து முக்கியமாக சொல்லுவாங்க, இயல்பூக்கங்கள், வயது முதிர்ச்சி ஆகியவற்று, அதாவது வயசு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அதனால பார்த்து நடந்துக்கிறாரு, இது வந்து கற்றல் கிடையாது. கற்றல் எந்த வயசுல வேணா முயற்சியா நடந்துக்க முடியும், கத்துக்கிறது மூலமா நடந்துக்க முடியும். சரிங்களா? சில பேர் பாருங்க, வயசான கூட அந்த மெச்சூரிட்டி இல்லாம இருக்கும். அப்ப கற்றல்ன்றது வயசான பிறகு அந்த குமரப்பெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஏற்படும் சொல்ல முடியாது. அதான் சொல்றாங்க, இயல்பூக்கங்கள், வயது முதிர்ந்து ஆகியவற்றின் காரணமாக ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் கற்றலின் கீழ் வராது. அடுத்து பாருங்க, 3வது, ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிலைத்த தன்மையுடனாக இருந்தால் தான். அதாவது ஒரு நாள் மட்டும் மாற்றம் ஏற்படுத்தா அது கற்றல் கிடையாது. ஓரளவாவது நிலைத்த தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிலைத்த தன்மையுடையதாக இருந்தால்தான் அதை கற்றலின்பால் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாங்க, ஒரு நாள் மாற்றம் ஏற்பட்டு அது கற்றல் கிடையாது. ஓரளவாவது நம்ம கத்துக்கிட்ட விஷயம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, களைப்பு, நோய்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறுகிய கால நடத்தை மாற்றங்கள் கற்றலின் விளைவை ஏற்படுத்துவதில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த உட்கூறுல 3 சொன்னோம். இப்ப சில தவறான உட்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கற்றல் என்பது இடம்பெறும் முக்கிய கூறுகளான ஒரு 3 கூறுகள் இருக்கு. செயல், விளைவு, விளைவின் தன்மை. இது 3மே நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது அப்படியே வரும். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். செயல்னா என்ன? முயற்சியால் அறிவு, செய்திறன்கள், மனப்பான்மைகள் போன்றவற்றை பெறும் செயல். அடுத்து விளைவுனா என்ன? நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு நடத்தை மாற்றம் ஏற்படும், அதுக்கு விளைவு ஏற்படும் சொல்றாங்க. அடுத்து விளைவின் தன்மை, கற்றலினால் விளையும் நடத்தை மாற்றம் ஓரளவு நிலைத்த தன்மையுடன் பெற்றிருத்தல் ஆகியவற்றை கூறலாம். சொன்னா பாத்தீங்களா, கற்றல் வந்து ஒரு நாள் மட்டும் அது ஓரளவு நிலைத்த தன்மை இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கற்றலின் உட்கூறுகளில் தவறாக சிலர் குறிப்பிடும் உட்கூறுகள். இப்ப சொல்றதெல்லாம் கற்றல்ல வராது அப்படி சொல்றாங்க. தவறான சில விஷயத்த கற்றல்ல சேர்க்கிறாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1, இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் நேருக்கிடையே நடைபெறும் நோய்கள். ஒருத்தர் இன்னொருத்தர் சாதாரண பேசிக்கிற உரையாடல் மூலமா கற்றல் ஏற்படாது. ஒரு பெரும் பேச்சு மட்டும்தான் அது கற்றல் ஏற்படாது சொல்றாரு. அடுத்து தனியார் பொறுப்பு. ஒரு ஆள் மட்டுமே கத்துக்க முடியாது. அதுக்கு துணை ஒரு புத்தகம் வேணும், இல்லைன்னா ஒரு ஆசிரியர் வேணும், இல்ல நண்பர்கள் வேணும். சரிங்களா? அப்ப கற்றல் தனி பொறுப்பாகாது. அதை வந்து உட்கூறுகள் சேர்க்காதீங்க அப்படி சொல்றாரு. இப்ப உங்களுக்கு சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா? இதைத்தான் வரிசையா சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இணைந்து செயல்படும் திறன், குழுவாக செயல்படும் திறன், கற்பவரின் ஆற்றல். இணைந்து செயல்படும் திறன்ல கற்றல் ஏற்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாரு கற்றல் ஏற்படுத்திருக்காங்க, யாரு முக்கியத்துவம் போறாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா, இந்த 6ஆ போயிட்டு பாருங்க, கற்பவரின் நாற்றம், கற்பவரின் ஆர்வம், கற்பவரின் குடும்ப சூழல் மற்றும் கலாச்சார பின்னணி. கற்பவர் குடும்ப சூழல் ஒரு ஆள் கத்தருக்கு வாய்ப்பா அமையாது. ஏன்னா கற்றல் என்பது எல்லாம் சேர்ந்ததுதான். அடுத்து பாருங்க, மனப்பான்மைகள், கற்பவர், ஆசிரியர், கற்கும் சூழல். இப்ப கற்பவர் இருக்காரு, ஆசிரியர் இல்லாம இல்ல அதுக்கான சூழல் இல்லாம இல்ல அனுபவம் இல்லாம கத்துக்க முடியுமா? அதான் சொல்றாங்க. வெறும் ஆசிரியர் மட்டும் இருக்காங்க, கத்துக்க முடியுமா? அதுக்கான மாணவர்கள் வேணும், ஆசிரியருக்கான சுற்றுச்சூழல் வேணும், அதெல்லாம் வேணும். அது கற்கும் சூழல் மட்டும் கிடையாது, அவனுக்கு நாட்டம், விருப்பம் அந்த மாதிரிலாம் வேணும். சரிங்களா? இதெல்லாம் என்னது? கற்கும் கூறுல தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த கேள்வி. அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.